நடராஜர் அப்படின்னாலே நமக்கு முதல்ல ஞாபகம் வர கோயில் சிதம்பரம் தாங்க. அந்த சிதம்பரம் நடராஜர் கோயில் சிலையை விட மிகப்பெரிய சிலையாக இருக்கிற ஒரு கோயிலை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நடராஜர் கோயில் நெய்வேலியில் தாங்க இருக்குது. நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்துக்கு கிட்ட தாங்க இந்த கோயிலும் அமைஞ்சு இருக்குது. வடலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. நம்ம வடலூர் வந்துட்டு வடலூர்லேருந்து பண்ருட்டி போகிற ரூட்டில் தாங்க போனோம். அங்கேருந்து வேலுடையான்பட்டுக்கு எங்கே போகணும் அப்படின்னு ரூட் கடையில் எல்லாருமே சொல்லுவாங்க. முக்கியமான லேண்ட்மார்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்ச் கேட், நெய்வேலியோட ஆர்ச் கேட் தாங்க. அது உள்ளே தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போகாமல் லெஃப்ட் எடுத்து போகிற மாதிரி இருக்குங்க. நம்ம வடலூர்லேருந்து வரோம் அப்படின்றப்போ அது வந்து கொஞ்சம் தூரம் அதிகமாக இருக்குங்க. அதனால் வடக்கு மேலூர் அப்படின்ற ஊர் வழியாக போனோம்னாக்கா கொஞ்சம் சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு ரீச் ஆகிடலாம். நெய்வேலியை பொறுத்த வரைக்கும் சாதாரண ஒரு ஊர் மாதிரியே இருக்காதுங்க. நீங்கள் உள்ளே வந்ததுமே வேறு ஏதோ நாட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்கும் நமக்கு. ஏன்னா வீடு எதுவுமே வந்து பக்கத்தில் இருக்காது. அங்கங்கே வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாமே இருக்குதுங்க. அது கரெக்டாக என்னென்ன கம்பெனிஸ்னு டீட்டெயிலாக நமக்கு தெரியல. ஆனால் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நாங்கள் வடக்கு மேலூர் வழியாக போனதுனால எங்களோட முக்கியமான லேண்ட்மார்க் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா வேலுடையான்பட்டு முருகர் கோயில் தாங்க. அந்த கோயிலை பற்றி நம்ம கடைசியாக பார்க்கலாம். அந்த வேலுடையான்பட்டு முருகர் கோயிலேருந்து ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளேயே நம்ம இந்த கோயிலுக்கு வந்துடலாங்க. இந்த நடராஜர் சிலை தான் உலகிலேயே மிக உயரமான பஞ்சலோகத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலையாக இருக்குதுங்க. அது இந்த கோயிலுக்கு தனி சிறப்புங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சிவன் கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோபுரங்கள் அமைச்சு அந்த கோபுரங்கள் வந்து பல சிற்பங்களை செதுக்கி இருப்பாங்க. ஆனால் இந்த கோயிலில் அந்த மாதிரி பெரிய பெரிய கோபுரங்கள்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவே இருக்குதுங்க. பெயிண்ட் பண்ணியிருக்கிற கலர் கூட வந்து பார்த்திங்கன்னா 3 கலர் தாங்க இருக்குது. அது வந்து ரொம்ப பார்க்க டிஃப்ரெண்ட்டாகவே இருந்ததுங்க இந்த கோயிலுக்கு. இந்த கோயிலில் வந்து பல சன்னதிகள் இருக்குதுங்க. விநாயகர், முருகர், காலபைரவர், துர்காதேவி, சனீஸ்வரன், 63 நாயன்மார்கள் அப்படின்ட்டு. இந்த கோயிலில் இருக்கிற நாயன்மார்கள் கற்சிலைகளால் செய்யாமல் செம்பு சிலையில் செஞ்சு வச்சுருக்கிறது அவ்வளோ அற்புதமாக இருக்குதுங்க. கோயிலை சுற்றி வர பாதையில் நிறையா புல்தரைகள் அமைச்சு நிறையா பூச்செடிகள் வச்சுருக்காங்க. அது இந்த கோயிலுக்கு கூடுதல் அழகாக கொடுக்குதுங்க. இந்த கோயிலோட இன்னொரு முக்கியமான சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதிங்க. மற்ற கோயில்களில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அதை நேரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது புரியுங்க. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வேலுடையான் முருகர் கோயிலை பற்றி பார்க்கலாம். இந்த வேலுடையான்பட்டு முருகர் கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 வருடம் வந்து பழமையான ஒரு கோயிலில் தாங்க இருக்குது. இந்த கோயிலில் ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. யாகசாலைகள்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுதுங்க. அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்தோம்னாக்கா மிகப்பெரிய ஒரு குளம் இருந்ததுங்க. குளம் வந்து மூடி இருந்ததுனால எங்களால் இறங்க முடியல. குளத்துக்கு பக்கத்துலேயே அரச மரத்து விநாயகரை நம்ம வணங்கிட்டு உள்ளே வந்து முருகரை பார்க்க போகலாங்க. நெய்வேலியில் இருக்கிற ஒரு பெரிய முருகர் கோயில் அப்படின்னா அது இந்த கோயில் தாங்க. ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் பண்ணதுனால நிறையா பெயிண்டிங்ஸையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. முருகரோட உருவத்தை, அறுபடை வீடு, அந்த மாதிரி நிறையா வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த கோயில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமாகவும் நான் ரொம்ப நோட் பண்ண விஷயமும் என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடிக்கம்பத்துக்கிட்ட 5 வேல் இருந்ததுங்க. ஒரு வேலும் ஒரு வேலை விட இன்னொரு வேல் உயரமாகவும் ஒரு வேல்லையும் ஒரு உருவங்கள் பொறிக்கப்பட்டதாகவும் இருந்தது. ரொம்ப தனி சிறப்பாகவும் ரொம்ப வித்தியாசமாகவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த கோயிலுக்கு வேண்டிக்கிட்டு சேவை எல்லாமே விடுற வழக்கமும் இருக்குதுங்க. முன்னாடி வந்து இந்த இடத்துல மயிலும் இருந்துதான், இப்போ அந்த மயில் வந்து இப்போ இல்லைங்க. இந்த முருகரோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா எந்த முருகர் கோயிலையும் இல்லாமல் இந்த முருகர்கிட்ட மட்டும் வில்லை நம்மளால் பார்க்க முடியுங்க. இந்த கோயிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆலமரத்தை நம்மளால் பார்க்க முடியும். ஆலமரத்துலாம் இப்போலாம் எங்கேயுமே பார்க்க முடியல. ஆனால் இந்த இடத்துல நிறைய ஆலமரங்கள் இருந்தது. அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. இந்த முருகர் கோயில் பக்கத்தில் ஒரு ஐயனார் கோயிலுமே இருக்குதுங்க. அந்த ஐயனார் கோயிலையும் போய் கண்டிப்பாக மறக்காமல் பார்த்துட்டு வாங்க. நீங்கள் ஒன் டே ட்ரிப்புக்கு எதாவது பிளான் பண்ணுறீங்க, வடலூர் வரீங்க, இல்லை விருதாச்சலம் வரீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த 2 கோயிலையும் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இந்த 2 கோயில் மட்டும் இல்லாமல் போகிற வழியில் இருக்க நெய்வேலியை வந்து எவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஒரு சுற்றி கடைகள் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப வித்தியாசமாகவே இருந்தது இந்த ஊருக்கு. ஒரு நாள் டைம் கிடச்சிதுனாக்கா ஃபுல்லாக இந்த ஊரை மட்டுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.